உண்மையை மறைப்பதற்கு தான் பொய் உருவானது. ஜோதிடத்தில் உண்மைய சொன்னா பிரச்சனை உண்டு. ஆனா பெற்றோர்களுடைய கதறல், பிள்ளைய பெற்ற பெற்றோர்களுடைய கதறல், அவங்களுக்கு வந்தா தான் என்னான்னு தெரியும். அவங்களுக்கு வராட்டி அது 10ஓட 11னா கடந்து போய் கொண்டே இருப்பார்கள். பெற்றோர்களுக்கு வயிறு எரியிற மாதிரியான வேலைய பிள்ளைங்க பார்த்துருதுங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. இந்த கிரக சேர்க்கை சிம்ம லக்ன ராசி அன்பர்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பதிவினுடைய தலைப்பு சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை யாரும் சொல்லாத ஜோதிட ரகசியம் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வயிறு கற்பு சார்ந்த பதிவு தான் இது. இந்த கிரக சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கெடுத்துவிடும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிம்ம ராசி லக்னம் காலபுருஷனுக்கு 5வது வீடு, சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. நவகிரகங்களில் சூரியன் முதல் ஒளி பொருந்திய முதன்மை கிரகம். இந்த சிம்ம ராசி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பிரகாசமானவர்கள். இவங்களுடைய வம்சமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு பெயர் எடுக்கக்கூடியவர்கள். ஊரில் இவங்க பேரை சொன்னால் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி அரசியல் செல்வாக்கு அதிகாரமிக்கவர்களாக சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு சனி இந்த இரு கிரக சேர்க்கை பார்வையும், செவ்வாய் சுக்கிரன் இந்த இரு கிரக சேர்க்கையும் பார்வையும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். சிம்ம ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் குரு. சிம்ம ராசி லக்னத்திற்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருந்தாலும் சரி, குரு பார்வையில் சனி இருந்தாலும் சரி, சனி பார்வையில் குரு இருந்தாலும் சரி, குருவுக்கும் 3 பார்வைகள் உண்டு, சனி பகவானுக்கும் 3 பார்வைகள் உண்டு. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு சனி பார்வை சேர்க்கை உங்களுடைய வயிறு கற்பு சார்ந்த பிரச்சனைகளை அதுவும் எப்போ ஏற்படுத்தும்னா பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பள்ளி பருவத்திலேயே உங்களுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி வரும். சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி குரு. அவர் தான் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் பாவகம் அப்படின்னால அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல்கள் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது. அதே மாதிரி லக்னத்திற்கு 6ஆம் பாவகம் அப்படின்னால சண்டை சச்சரவு, வயிறு சார்ந்த பிரச்சனை, அதாவது இறப்பை, கிட்னி, குடல் இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனையை வயிற்று உபாதையை ஏற்படுத்தக்கூடியது. இந்த 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சிம்மராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கட்டத்தில் கூட்டு சேர்ந்தாலும் பார்வையில் இருந்தாலும் குறிப்பாக சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் நின்றாலும் 8ஆம் வீட்டில் நின்றாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பள்ளி பருவத்திலேயே உங்களுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா மூத்த வயது உங்களை விட வயது அதிகமானவர்களால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். குரு சனி சேர்க்கை பார்வை சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு கற்புக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் கடகராசியில் குரு உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையால் சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி அமர்ந்து 9ஆம் பார்வையால் சனி பகவானை பரிசுகிறார். இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு
கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூடுதலாக வரும். உங்களுடைய குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சொந்த பந்த உறவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கணும். தற்போது 2-3 மாதகாலமாக போக்சோ சட்டத்தில் அதிகமான நபர்கள் கைதாகிறார்கள். சிம்ம லக்ன ராசி அன்பர்களுக்கு குரு உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி, அந்த கிரகம் அசிங்கம் அவமானப்படும். விபத்துகளால் உடலில் ருண ரோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும், எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த காரக உறவு கடன் வாங்கியிருக்கும், அதிகமாக கடன் கட்டி கொண்டிருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருப்பவர்களிடம், சொந்த பந்த உறவுகளிடம் கடுமையான பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இது உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த கிரகத்தை பார்க்கிறது, குரு எந்த கிரகத்தை பார்க்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாத நபரை திருமணம் செய்வதில் இவங்க தான் முதன்மையானவர்களாக இருக்கிறாங்க. தகுதி இல்லாத நபர் அப்படின்னா வேலைக்கே போக மாட்டார், காசு பணம் இருக்காது. தன்னுடைய குடும்பம், பிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, வசதி வாய்ப்பு இந்த பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரிடம் சொந்த வீடு, தகுதி தராதரம், எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகள் அங்கே இருக்காது. பெண் ஏமாந்து போயிடும். அந்த அளவுக்கு தகுதி குறைவான நபரை சிம்ம லக்னத்து ராசி பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஜாதி மாறி, மதம் மாறி கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்ன பெண்கள் ஏராளம் உண்டு. தன்னுடைய தலைமையில் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் பழமொழி சொல்லுவாங்க, லைட்டு பிடிச்சிட்டு போய் கிணத்துல இறங்கிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி சிம்ம லக்ன ராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தானே பெரும்பாலானவர்கள் இந்த தகுதி குறைவான நபர்களை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்கிறார்கள். தன்னுடைய பெற்றோர்கள் பிறந்த இடம் நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கும், தன்னுடைய குலம் நல்லா பெயர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் சிம்ம ராசி லக்னத்து பெண்கள் தன்னுடைய குலப்பெருமையை மறந்து தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டிருக்கக்கூடிய அமைப்பு ஏராளமாக உண்டு. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆண்கள் தான் செய்யக்கூடிய தொழிலுக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண்களையே சிம்ம ராசி சிம்ம லக்னத்து ஆண்கள் வச்சுக்குவாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்ன ஆண்களுக்கு இந்த தகுதி தராதரம், உறவு முறை இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தகுதி தராதரம், உறவு முறையெல்லாம் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும், ரோசம் மட்டும் அதிகமாக இருக்கும். கோபம் ரோசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்பார்கள். சிம்ம லக்னத்திற்கு 8வது வீட்டில் சனி நின்றாலும், சனி பார்த்தாலும் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய கற்பு நிலை கெடும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 13-14 வயதிலேயே தன்னுடைய கற்பு நிலை கெடக்கூடிய அமைப்பு கூடுதலாக உண்டு. உங்களுடைய ஜாதகத்திலோ, உடன் பிறந்தவர்கள் ஜாதகத்திலோ லக்னத்திற்கு 8வது வீட்டில் சனி நின்றாலும், லக்னத்திற்கு 8வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்தாலும் இந்த அமைப்பு, இந்த பிரச்சனை குடும்பத்தில் வரும். பெற்றோர்கள் மூஞ்சில், பெற்றோர்கள் மதிப்பு மரியாதையை அந்த குழந்தை கெடுத்து விடும். அடுத்தது 2வது கிரக சேர்க்கை சிம்ம லக்ன ராசி என்பளுக்கு சுக்கிரன் செவ்வாய், இந்த இரு கிரக சேர்க்கை. சுக்கிரன் செவ்வாய் நேராக பார்த்துக்கிட்டாலும் சரி, சுக்கிரன் செவ்வாய் ஒரு வீட்டில் கூடியிருந்தாலும் சரி, சுக்கிரன் செவ்வாய் இந்த சேர்க்கை பார்வை சிம்ம லக்ன ராசி என்பளுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் சுக்கிரன் சிம்ம லக்ன ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது எங்கே நின்றாலும் 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் செவ்வாய் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும். இது பார்த்திங்கன்னா ஆண் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் நின்றால் அப்பா அதிகாரமாக இருப்பார். அதே பெண் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் நின்றால் அம்மா அதிகாரமாக குடும்ப பொறுப்பெடுத்து
அம்மா வந்து ஆட்சியோடு அதிகாரமோடு இருப்பார். சிம்ம லக்ன ராசி என்பளுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து அல்லது செவ்வாய் சுக்கிரன் பாரி செய்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா 45 திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறாங்க. திருமணம் செய்து ஓரிரு மாதத்தில் டைவர்ஸ் ஆகி அல்லது பிரிந்து போய் வாழா வெட்டியாக வாழக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட்டு, அதாவது 3வது வீட்டிற்கும் 4வது வீட்டிற்கும் அதிபதியானவர்கள், அதே மாதிரி 9வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர்கள் இந்த சுக்கிரன் செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உள்ள சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவாகவே இருக்கும். சொந்த வீடு இல்லாமல் இருப்பவர்கள் ஏராளம். அதே மாதிரி வாடகை வீட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பவர்கள், கடந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். சிலருக்கு வந்து வீடு, நிலம், சொத்து, ஆடு, மாடு, எண்ணற்ற வசதி வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க வந்து அனுபவிக்க முடியாது. சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சிம்ம லக்ன ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனையை உண்டாக்குகிறது. அது வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைனாலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது. பெண்களுக்கு வந்து லக்கணத்தில் நின்றால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கடுமையாக பாதிக்கிறது. சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி வந்து ஆண் வீட்டில் நின்றால் அம்மாவுக்கு வந்து சர்க்கரை வியாதி, பிரஷர், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கெடும். அதே மாதிரி பெண் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் நின்றால் அப்பாவுக்கு வந்து சுகர், பிரஷர், இந்த மாதிரி தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அப்பாவுக்கு நோய் நொடியை ஏற்படுத்துகிறது. சனி, குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரக சேர்க்கை பார்வை சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையே ஏற்படுத்துகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. நான் பார்த்த வகையில் திருமணத்தை தான் பாதிக்கிறது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.